நேத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹோல்சமான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருந்தது. அப்படி என்னப்பா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 93 ஏஜான ஒரு தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தங்க கடைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, அவரோட ஒய்ஃப்க்கு கோல்டுல வந்து தங்க தாலி எடுத்து தரணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த தாத்தா வந்து போயிருக்காரு. அந்த கோல்டு ஷாப்போட ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தாத்தா வந்து ஏதோ டொனேஷனுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வரும்போதே அந்த கொம்பு கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாரி தான் வந்திருக்காங்க அந்த கோல்டு ஷாப்க்கு. ஆனா அந்த தாத்தா உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டு ஷாப் ஓனர் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு வந்து நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி தங்கத்துல தாலி வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். சோ அத எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படின்னா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 1200 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த பழைய காலத்திலே இருக்காரு. ஏன்னா இப்பலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா போயிருச்சு அப்படின்றது வந்து அவருக்கு தெரியாது போல. சோ இந்த ரூ. 1200 வச்சு அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப்க்கு வந்து வாங்கி கொடுத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்காரு. பிளஸ் அந்த ரூ. 1200 அவர் வந்து வெறும் ஃபுல்லாவே நோட்டா கொண்டு வந்துரல. ஒரு ரூ. 1000 கிட்ட பணமும் அண்ட் சுருக்கு பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சில்லற காசுலாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப அந்த கோல்டு ஷாப்போட ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தாத்தா அவங்க ஒய்ஃப்க்கு என்ன கோல்டு செயின் வாங்கி தரணும்னு நினைச்சாங்களோ அந்த தாலிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாரு. கோல்டு செயினவே ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு. எவ்வளவு நல்ல மனசு அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃப்ரீயாலாம் வேண்டாம் எனக்கு எதுவுமே. நீங்க கொஞ்சமாவது இந்த காசை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவர்கிட்ட இருக்க காசு ரூ. 1000 குடுக்குறாரு. பட் அந்த கோல்டு ஷாப்போட ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத வந்து வாங்கவே இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரூ. 20 மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரூ. 20 மட்டும் எடுத்துட்டு, இப்ப நீங்க வந்து ஃப்ரீயா எதுவும் வாங்கல. நான் உங்ககிட்ட இருந்து காச வாங்கியிருக்கேன். அந்த ரூ. 20க்கான பொருள தான் உங்ககிட்ட நான் குடுத்துருக்கேன். அப்படின்ற மாதிரி அந்த கோல்டு ஷாப் ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு, அந்த தங்க தாலிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 20 வாங்கிட்டு அந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் குடுத்துட்டாரு. பணத்துக்காக மாடு மாதிரி இப்ப எல்லாம் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு காலகட்டத்துல போய் பணத்தெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காம அவங்களோட ஸ்மைல் மட்டும் போதும் அப்படின்றத எதிர்பார்த்து அந்த கோல்டு ஷாப் ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத வந்து ஃப்ரீயாவே குடுத்திருக்காரு. எனக்கு அந்த ஷாப்போட ஓனர் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிருக்கு. ஏன்னா யாரு குடுப்பா கோல்டு எல்லாம் வந்து வெறும் ரூ. 20 வாங்கிட்டு எப்படி குடுப்பா? நீ கண்ட கனவெதும் கலையக்கூடாது, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாது.